புஷ்பா 2 ரோஸ்ட போட்டுட்டு படுத்த படுக்கே ஆயிட்டேன். அடுத்த கண்டென்ட்டுக்கு எந்திரிக்க முடியாத அளவுக்கு டிப்ரெஷனோட சேர்த்து உடம்பு முடியாம போச்சு. பட் when it's விடுதலை 2 nothing can stop me மக்களே. விடுதலை 2 ஒரு சினிமாவா எப்படி இருக்குன்றத பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த படம் பேசுற பாலிடிக்ஸ பத்தி பேசிடுவோம். ஏன்னா இது பொலிட்டிக்கலி ட்ரிவன் ஃபில்மாக தான் இருக்குது. தத்துவங்கள் பேசுற அரசியல்ல சினிமா கொஞ்சம் கம்மியா இருக்குன்ற அளவுக்கு இருக்க இந்த படத்துல வாதியார் மாதிரி ஒரு கேரக்டர் ஏன் உருவாகணும்ன்ற கேள்வி எனக்கு விடுதலை 1 பாக்குறப்போ வரல. ஏன்னா என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இருந்தாலும் த ரைஸ் ஆஃப் வயலண்ட் வாத்தியார்ன்றதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆக இருந்தது. அதுவுமே அசுரன் மாதிரி பிளாஷ்பேக்கும் பிரசன்ட்டும் பெருசா சிங்க் ஆகிக்காம இருந்த மாதிரி இல்லாம ஏன் இந்த பிளாஷ்பேக்க சொல்லணும்ன்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் அடுத்தடுத்து ரிவீல் ஆயிட்டே இருந்தது. அற்புதமா இருந்துச்சு. மக்களோட போராட்ட உணர்வை தூண்டணும்ன்றதுக்காக கே கேரக்டரோட ஜாயின் பண்ற வாத்தியார் கேரக்டர் எதுக்காக வயலன்ஸ் கையில எடுத்து ரிவெஞ்ச் மோட்ல இறங்குதுன்ற இடத்துல முடியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்மள ஒருத்தனை அவனுங்க கொன்னா அவனுங்கள 10 பேரை நாம கொல்லணும். நம்மள அவனுங்க அடிச்சா நாம அதை விட பெருசா திருப்பி அடிப்போம்ன்றது அவங்களுக்கு தெரியணும்ன்ற மாதிரி நம்மளால இதுக்கு முன்னாடி ரோஸ்ட் செய்யப்பட்ட படங்கள்ல வந்த மாதிரி இதுலயும் வசனங்கள் வருது. நம்மளோட குருவே இந்த மாதிரி பண்றப்போ ஒருவேளை நம்மளோட எண்ணம் தான் தப்பான்னு நினைச்சிட்டு இருக்கப்போதான் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. எஸ், வயலன்ஸ் இஸ் நாட் அ சொல்யூஷன் மக்களே. அதை நோக்கி தான் இந்த படம் போச்சு. ஏன் வாத்தியார் கேரக்டர் வயலன்ஸை நோக்கி போச்சு? ஒரு கேரக்டர் வயலன்ஸை நோக்கி ஒரு குரூப்பை மேனிபுலேட் பண்றான்றது எவ்வளவு தப்பான விஷயம். அப்படி மேனிபுலேட் ஆனவங்களோட கண்ணை மறைக்கிற கோவத்தினால நடக்கிற வயலன்ஸ்னால என்னென்னலாம் கான்சிக்வன்சஸ் நடக்குதுன்ட்டு ஒருத்தன் ஒரு சிஸ்டம் முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு உட்காந்தா போராட்டக்காரன் ஆகிறான். அதே ஆள் அதே சிஸ்டத்துக்கு முன்னாடி கத்தியை பிடிச்சிட்டு நின்னானா தீவிரவாதி ஆக்கப்படுறான். அப்படி ஆனதுக்கு அப்புறம் தேர் இஸ் நோ கம் பேக்ன்ற வாழ்க்கை ஓட்டத்துல தான் இந்த வாத்தியார் கேரக்டர் அடிச்சு செல்லப்படுது. ஒன்ஸ் நீங்க வயலன்ஸை கையில் எடுத்துட்டா தேர் இஸ் நோ கம் பேக். உங்களால அடுத்து போராட்ட காலத்துல எல்லாம் குதிக்க முடியாது. இந்த வாத்தியார் கேரக்டருக்குமே அப்படிதான். வயலன்ஸ்ன்றது தவிர்க்க முடியாத இடத்துல போய் நிக்குது. உங்களுக்கு ஒரு அநீதி நடந்து நீங்க பாதிக்கப்பட்டவராக இருக்க வரைக்கும் தான் சட்டம் உங்களுக்காக செயல்பட வாய்ப்பு இருக்கே தவிர என்னோட கோவத்தின் வெளிப்பாடா என்னோட பிரச்சனைக்கு நானே தீர்வு காண போறேன்னு நீங்க கிளம்புனீங்கன்னா சும்மாவே தகவல்களை எந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் திருச்சி சொல்லுதுன்றத அவ்வளவு சீரியஸா காட்டிட்டு இருந்தாங்க படத்துல. அப்படி இருக்கப்போ நீங்க கோவத்துல எடுக்கிற முடிவுகளை வச்சு அவன் என்னென்னலாம் விளையாடுவான்றத அந்த ட்ரெயின் பிளாஸ்ட் சம்பவத்தை வச்சு அவ்வளவு சூப்பரா சொல்லியிருந்தாரு. அப்படியெல்லாம் இருந்தாலும் வன்முறையை தவிர இப்போ வேற வழியே இல்லப்பா. ஒருத்தர் என்ன கத்தியால குத்த வரா, நான் அவன்கிட்ட என்னத்த பண்ண முடியும்? எங்களை நீங்க துப்பாக்கி முனையில விரட்டுனீங்கன்னா எங்களை காப்பாத்திக்கிறதுக்காக நாங்களும் எதிர்த்தாக்குதல் பண்ணதான் செய்வோம்ன்ற ஒரு கிளைமேக்ஸ் ஃபைட்லையும் வாத்தியார் கேரக்டர் அவ்வளோ பெரிய ஒரு முடிவு எடுக்குது. நானே சரண்டர் ஆனாலும் என்னோட தத்துவம் செத்துடக்கூடாது, சுடுறத நிப்பாட்டுங்க. வாத்தியாரே, உங்களை விட்டுட்டு எங்களால போயிட முடியாது, நீங்க முக்கியம். மக்கள் தலைவர்களால வழிநடத்தப்படுறதை விட தத்துவங்களால வழிநடத்தப்படுறதுதான் சிறந்ததா இருக்கும். நானே போனாலும் என்னோட தத்துவம் இன்னொரு தலைவனை உருவாக்கணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னோட தத்துவத்தை அடுத்த ஜெனரேஷனுக்கு பரப்பிட்டேன். சோ நான் சரண்டர் ஆகுறேன், நீங்க எல்லாம் தப்பிச்சு போங்கன்ற மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு இடத்துல படம் வந்து நிக்குது. ஒரு ஹீரோ வருவான், அப்படியே கோவப்பட்டு எல்லாத்தையும் அடிப்பான், வாங்க சண்டை போடுவான் ஆவுன்ட்டு முட்டாள் மக்களை மேனிபுலேட் பண்றான்ட்டு முட்டாள் ஆடியன்ஸ்க்காக படமாக வர்ற படங்கள் எவ்வளவு டாக்ஸிக் ஆனதுன்றத விடுதலை 2 கிளைமேக்ஸ் நமக்கு சொல்லுது. என்னன்னா அந்த ராஜீவ் மேனன் கேரக்டர் பேசுற ஒரு வசனத்துல லைக் இந்த மாதிரி ஆட்களோட முடிவு என்னன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடவே கூடாது. அப்போதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் பெருமாள் வாத்தியார் கம்பேக் கொடுத்து நம்மளை காப்பாத்திடுவாருன்ட்டு இந்த முட்டாள் மக்கள் நினைச்சுப்பாங்கன்ட்டு இதை விட நம்மளை செருப்பால் அடிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு இருக்கவே முடியாது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் ஐடியாலஜி பிளேன்றதான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபே. நான் யாரை சுடணும், நான் என்ன தப்பு பண்ணேன், என் கிட்ட சாவறதுக்கு அவன் என்ன தப்பு பண்ணான்ட்டு இன்னொரு சீன்லாம் ஒரு போலீஸ் கேரக்டர் சொல்லுது. இதே மாதிரி ஒரு சுரங்கம் அமைக்க நடந்த போராட்டத்துல எங்க அப்பா இறந்தாரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் நானே போலீஸ் ஆனேன், ஆனா நானே இப்போ வாத்தியாருக்கு எதிராக கண்ணை பிடிச்சு நிக்கிறேனேன்ட்டு ஒரு கேரக்டர் சொல்லுது. இப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணணும், இப்போ அந்த வாத்தியார் என்ன பண்ணணும், இதுதான் ஐடியாலஜி பிளே. இந்த ஐடியாலஜி வாத்தியார் கிட்ட மட்டும் எப்படி இருக்குது? வாத்தியார் மட்டும் என்ன அவ்வளவு பெரிய ஆளான? வாத்தியாரும் 100% தெளிவான மிச்ச சென்சிட்டிவான படங்கள்ல காட்டுற மாதிரி குளோரிஃபை பண்ணப்பட்ட மாஸ் ஹீரோலாம் கிடையாது. அவனும் முட்டி மோதி அத்தனை தப்புகள் பண்ணி அத்தனை தப்பான முடிவுகள் எடுத்து அடிபட்டு தான் எது சரின்றத புரிஞ்சு, ஆனா அதுக்குள்ள அத்தனை இழப்புகளை அடைஞ்சு இன்னைக்கு இத்தனை பேருக்கு அவனோட ஐடியாலஜியை பிரீச் பண்ற அளவுக்கு வந்து நிக்கிறான். இதுதான் வெற்றிமாறன் அவர்கள். அவரோட ஐடியாலஜி என்னன்னா, உனக்குள்ள இருக்க உன்னோட மொராலிட்டியை துணிச்சலா எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை
தைரியத்தை வளர்த்து. என்னோட தத்துவத்தை புரிஞ்சும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தைரியம் இல்லாம நீ இருந்தேன்னா அதுவும் தப்பு. என்னதான் நீ கீழே இருந்து இத்தனை வருஷமா அந்த காஸ்ட் பாலிடிக்ஸ்னால கஷ்டப்பட்டு மேல வந்தாலும் உன்னோட மொராலிட்டியை மறந்து அவனுங்க பண்ண அதே தப்ப நீயும் திரும்ப பண்ணேன்னா அதுவும் தப்பு. இதுதான் விடுதலை படத்தின் கிளைமேக்ஸின் மூலியமா எனக்கு இருந்த டேக்அவே. சினிமா பத்தி இருக்க இந்த சேனல்ல நான் பேசக்கூடிய கருத்துக்கள்ல ஒரு 70-80% குருவாக இருக்கக்கூடியதே வெற்றிமாறன் அவர்கள் தான். மை குரு நெவர் ஃபெயில்ஸ்ன்ற சந்தோஷத்தை என்னால தாங்கவே முடியல. நானே பெரிய உத்தமனா, இதுவரை நான் பேசின எல்லாமே கரெக்டான்னு கேட்டா நானே இதுக்கு முன்னாடி காலங்கள்ல பேசினதுவே என்னோட கோவத்தின் வெளிப்பாடுகள் தான். அதுக்கான பர்க்ஸையும் நான் அனுபவிச்சிருக்கேன், கான்சிக்வன்சஸையும் அனுபவிச்சிருக்கேன். நான் கொட்டுக்காளி ரிவ்யூல சொல்லியிருந்த மாதிரி என்னோட கோவம் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. சோ இந்த மாதிரி டாபிக்ஸ்ல கோவத்தினால நீங்க ரோஸ்ட சூஸ் பண்ணாலும் சரி, கோவத்தினால வயலன்ஸை சூஸ் பண்ணாலும் சரி, கான் பி எ சொல்யூஷன்ன்றது தான் இன்ன வரைக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ஸ்டாண்டு. அதுல இருந்து எந்த மாற்றமும் இல்ல. இதுதான் விடுதலை 2 ஓட பாலிடிக்ஸ், இதுதான் வெற்றிமாறன் அவர்களோட பாலிடிக்ஸ். எங்க கூட போட்டி போடு, போட்டி போடா. ஆமா நான் வர்றேன். இப்போ இத ஒரு சினிமாவா ரிவ்யூ பண்ணோம்னா அநியாயத்துக்கு மிக்சட் ரிவ்யூஸ் தான். நாம நினைச்சத நினைச்ச மாதிரி எடுக்க முடியாதனாலயோ ஆர் நம்ம நினைச்சத நினைச்ச டியூரேஷனுக்குள்ள எடிட் பண்ணி வைக்க முடியாதனாலயோ விஸ்வரூபம் 2 வந்துட்டு ஒரு மாதிரி குழம்பி கோளாறு ஆகியிருந்துச்சுல, அந்த அளவுக்கு இல்லாட்டியும் ஒரு அளவுக்கு சரியில்லாம தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒர்க் ஆவல, பட் போரும் அடிக்கல. பட் டயலாக்ஸ் எல்லாமே ஃபயரா இருக்குது. ஓப்பனிங்ல அந்த கருப்பன் கேரக்டர்ல கென்னும் மிரட்டி இருப்பாப்ல, அவர் பேசுற டயலாக்ஸுமே ஒரு பெரிய மாஸ் ஹீரோ பேசுற அளவுக்கு இம்பாக்டா இருந்துச்சு. சோ டயலாக்ஸ் எங்கேயுமே பிசுறு தட்டலைனாலும் ஒரு சில சீக்வன்ஸ் டிராகியா தான் இருக்குது. விடுதலை 1 வந்துட்டு அநியாயத்துக்கு கம்ப்ளீட்டான ஃபில்மா தான் இருக்கும், பட் விடுதலை 2 வந்துட்டு ஒரு மாதிரி கோளாறா தான் இருக்குது. விடுதலை 1ஓட ஸ்டேஜிங்க விடுதலை 2 சாட்டிஸ்ஃபை பண்ணல. ஜிவிஎம் அவர்களோட கேரக்டர்லாம் சூப்பர் கேரக்டர், அதெல்லாம் பார்ட் 2ல ரொம்ப டம்மி ஆயிருச்சு. குமரேசனோட எமோஷன் என்னாச்சு, ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த ஹீரோயின் கேரக்டர் என்னாச்சுன்ட்டு வெற்றிமாறன் அவரோட ஃபில்மோகிராஃபியிலே அநியாயத்துக்கு லிபர்ட்டிஸோட எடுக்கப்பட்ட படமா விடுதலை 2 இருக்குது. கிளைமேக்ஸ்ல நடக்கிற ட்விஸ்டுகளுக்கான ஜஸ்டிஃபிகேஷன்ஸே இன்னும் நல்லா இருந்திருக்கலாம். அதெல்லாம் எடுத்து வச்சிருப்பாரு தான். நாம ஒன்னும் அவரை விட பெரிய ஜீனியஸ்லாம் இல்லதான், பட் அவர்னாலேயே சேர்க்க முடியாத அளவுக்கு எடிட்ல ஏகப்பட்டதை வெட்டி எரிஞ்சிருக்காப்ல. அவரோட லிமிடேஷன்ஸை எல்லாம் புரிஞ்சுக்க முடியுதுதான், பட் நாம கடைசியா பாக்குற படத்தை பத்தி தானே நாம பேச முடியும். என் தலைவன் ஸ்டைல்லே சொல்லணும்னா இவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருந்துச்சுன்ட்டு கார்டு தான் போடணும் எண்டுல. புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இந்த டப்பிங் லிப்சிங் ஆகாதது, அப்புறம் இந்த எடிட்ல வந்துட்டு இருக்க கோளாறுலாம் இந்த படத்துல இன்னும் அதிகமா தான் ஆயிருக்கு. பட் அதெல்லாம் ஒரு வெற்றிமாறன் படத்துல நான் குறையா சொல்ல போறது இல்லதான். பாவம் இவ்வளவு பெரிய கதையை சுருக்கி ஒரு படமா எடுத்திருக்காருன்ட்டு நாம பாவப்பட்டாலும் அதை விட பாவப்படக்கூடிய விஷயம் என்னன்னா இளையராஜா மியூசிக் தான். பேசாம நீ பேசாமே இருந்திருக்கலாம் சிவாஜின்ற மாதிரி தான் இளையராஜா அவர்களோட சாங்ஸ், இளையராஜா அவர்களோட பிஜிஎம் இந்த படத்துல இருந்துச்சு. யோ ஜிவி பிரகாஷ் எங்கயா இருக்க? இந்த பேலன்ஸ்டா தான் ஒரு படம் எப்பயுமே இருக்கணும்ட்டு நான் ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பேன். ஒரு மனுஷன் இதை விட பேலன்ஸ்டா ஒரு படம் எடுத்துடவே முடியாதுன்ற அளவுக்கு இருக்கக்கூடிய படம் தான் இது. ஆல்ரெடி பிரிசனர் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், வில்லன்ஸ் ஆர் போரிங்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்த வீடியோஸ் வரும் மானல்லி மேல் பாருங்க. உடம்பு சரியாயிருச்சு, வீடியோஸா போட்டு தள்ளிட்டு இருக்க போறேன். அதுல ஒரு டாபிக்கை பத்தி நான் சொல்லிடுறேன். லைக் ரொம்ப நாளா ஒரு சில படங்கள்ல இருக்க வயலன்ஸை தப்பு சொல்லிட்டே இருக்கீங்களே ப்ரோ, அப்போ எது கரெக்ட், ஏன் அந்த வயலன்ஸை தப்புன்னு சொல்றீங்கன்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஆன்டி வாரன்ட் ஒரு கான்செப்ட் இருக்குது. கடந்த 2 வாரமா சேவிங் பிரைவேட் ரயான், ஃபுல் மெட்டல் ஜாக்கெட், கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ், டுன் கிரீக், கம் அண்ட் சீ, ஃபியூரின்ட்டு இத்தனை படங்களை பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் முடிஞ்சா இதெல்லாம் பார்த்து வைங்க. நியூ இயருக்குள்ள சிறப்பான ஒரு மெம்பர்ஷிப் வீடியோல மீட் பண்றேன். இத்தனை நாளா நாம பார்த்துட்டு இருந்த சினிமாக்கள்ல இருந்த கருத்துக்கள் எப்படிப்பட்டதா இருக்குன்ட்டு இப்போ நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. சோ இதுதான் விடுதலை 2 பத்தி எனக்கு இருக்கக்கூடிய தாட்ஸ் மக்களே. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பாப்போம். ரைட்டா? என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனால தான் உன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு வந்து உட்கார்ந்திருக்க அப்படி நினைச்சீங்கன்னா யார் பிடிச்சது? என்ன சந்தோஷப்பட வேண்டிய போய் பிரஷர் சேர்த்துறீங்க.